பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை சுருக்கமாக விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதியில் இருசக்கர வாகனத்தை திருடிய வழக்கில் சிறுவன் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த ஆண்டு நள்ளிரவில் கையில் அரிவாளுடன் மர்ம நபர்கள் 2 பேர் வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தேவிப்பட்டினத்தைச் சேர்ந்த அம்ஜத் கான் மற்றும் 16 வயது சிறுவன் ஆகிய 2 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே வேலை செய்யும் வீட்டிலேயே நகை பணத்தை திருடிய வேலைக்கார பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவிந்தபுரத்தில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள வீட்டில் சாந்தி என்பவர் தனியாக வசித்து வருகிறார். இவர் தனது பீரோவிலிருந்து 100 கிராம் தங்க பிஸ்கெட், 28 சவரன் தங்க நகைகள், வைர மோதிரம் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கம் காணாமல் போனதை அறிந்து அதிர்ச்சியடைந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வீட்டில் வேலை செய்யும் பவித்ரா என்பவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் பவித்ரா தினசரி வீட்டு வேலை செய்ய வரும்போது சிறுக சிறுக தங்க நகைகளை திருடிச் சென்றதாக ஒப்புக்கொண்டார். இதையடுத்து பவித்ராவை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தொடர்ந்து 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக தென்காசி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக குற்றாலம் மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் கடந்த 2 நாட்களாக சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை இன்றும் தொடர்கிறது. கோவையில் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் கோவை குற்றாலம் வெள்ளப்பெருக்கு காரணமாக தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பூண்டி, வெள்ளியங்கிரி, கோவை குற்றாலம் ஆகிய பகுதிகளில் கடந்த திங்கட்கிழமை முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கோவை குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதித்து தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு 20க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை கட்டுவதால் 4 மாவட்ட மக்கள் குடிநீர் மற்றும் வேளாண்மை பணிகள் பெரிதும் பாதிக்கப்படும் என தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில இளைஞரணி தலைவர் ஆர் சுபாஷ் தெரிவித்துள்ளார். எனவே தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு ஆந்திர அரசு தடுப்பணைகள் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் தனியார் பேருந்தில் பயணித்த கர்ப்பிணி பெண் சில்லறை இல்லாத காரணத்தினால் பாதியில் இறக்கிவிடப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் ராஜகிரி செல்வதற்காக கர்ப்பிணி பெண் ஒருவர் ஏறியுள்ளார். பேருந்து சிறிது தூரம் சென்றவுடன் கர்ப்பிணி பெண் டிக்கெட் எடுக்க 500 ரூபாய் நோட்டை கொடுத்துள்ளார். இதையடுத்து சில்லறை இல்லை என கூறி பேருந்து நடத்துனர் கர்ப்பிணி பெண்ணை பாதி வழியில் இறக்கிவிட்டு சென்றுள்ளார். இந்த சம்பவம் பொதுமக்களிடையே கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கம்பளி பகுதியில் மகளிர் நியாய விலைக்கடை பணியாளர் பொதுமக்களை அநாகரிகமாக பேசுவதாகவும் பொருட்களை சரியான அளவு வழங்காமல் முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கம்பளி பகுதியில் செயல்பட்டு வரும் மகளிர் நியாய விலைக்கடையில் கடந்த 20 ஆண்டுகளாக செண்பக ராஜேஸ்வரி என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவர் பொதுமக்களிடம் அநாகரிகமான வார்த்தைகளில் பேசுவதாகவும் முறையாக பொருட்களை எடை போடாமல் முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் பொதுமக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே சென்னை நோக்கி கார்களை ஏற்றிச் சென்ற கண்டெய்னர் லாரியின் இன்ஜின் பகுதியில் திடீரென
தீப்பற்றி விபத்துக்குள்ளானது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அம்மனதாங்கல் பகுதியில் லாரியை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் உணவருந்து சென்றுள்ளார். அப்போது லாரியின் பேட்டரியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். உரிய நேரத்தில் தீ அணைக்கப்பட்டதால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார்கள் தீ விபத்திலிருந்து மீட்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் பொதுமக்கள் நோயாளிகள் அவதியடைந்துள்ளனர். தாலுகாவின் பிரதான மருத்துவமனையாக உள்ள இங்கு ஒரு மருத்துவர் மட்டுமே உள்ளதாகவும், அதுவும் பகல் 12 மணி வரை மட்டுமே அவர் இருப்பதாகவும், அதற்கு மேல் செவிலியர்களை மருத்துவம் பார்ப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லாததால் பல மரணங்கள் ஏற்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. எனவே இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி காவிரி ஆற்று மணல் பகுதியில் தென்பட்ட முதலையை காண ஏராளமான மக்கள் பாலத்தில் கூடியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவிரி ஆற்று திட்டில் முதலை ஒன்று படுத்திருப்பதை கண்ட மக்கள் சிலர் இது தொடர்பாக வனத்துறை மற்றும் தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளித்தனர். அவர்கள் சம்பவ இடத்திற்குள் வருவதற்குள் இந்த செய்தி தீயாய் பரவ முதலையை காண காவிரி பாலத்தில் ஏராளமான மக்கள் குவிந்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வனத்துறை அதிகாரிகள் முதலையை பிடிக்க முயல்வதற்குள் அது தண்ணீரில் சென்றுவிட்டதால் முதலையை பிடிப்பதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இளம்பெண் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேனரில் இருந்த உயிரிழந்த தாயின் படத்தை காட்டி 1.5 வயது குழந்தையின் செயல் காண்போரை கண்கலங்கச் செய்தது. பரமக்குடி கீழப்பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்த மேகலா என்பவரை தனது 2வது கணவர் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். நிலையில் கொலை செய்த மணிகண்டன் கைது செய்யப்பட்டார். உயிரிழந்த மேகலாவிற்கு 7 மற்றும் 1.5 வயதில் 2 பெண் குழந்தைகள் உள்ளதால் அவரது குடும்பத்தினருக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆர்ப்பாட்டத்தில் வைக்கப்பட்ட பேனரில் இந்த உயிரிழந்த தாயின் படத்தை காட்டி 1.5 வயது குழந்தை செய்த செயல் காண்போரை கண்கலங்கச் செய்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் சம்பளம் வழங்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கரன்கோவில் நகராட்சி பகுதியில் சுமார் 55 தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்து வருகின்றனர். இவர்களில் ஆண்களுக்கு 400 ரூபாயும் பெண்களுக்கு 350 ரூபாயும் சம்பளமாக வழங்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த 4 மாதங்களாக சம்பளம் தகராத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் தங்களுக்கு தேவையான அடிப்படை உபகரணங்கள் கூட தரப்படுவதில்லை எனவும் பணியாளர்கள் புகார் தெரிவித்தனர்.